இந்த பாண்டை சூஸ் பண்ணோம்? ஏன் இந்த பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சில மக்கள் வந்து இந்த பாண்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, இப்போதைய காலகட்டத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து மக்கள் அதிகமான லாபம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா எந்த வழியை சூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பாத், அதாவது முதலீடு சம்மந்தமான வழிகள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். முதலீடு அப்படி சொன்னாலே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட், கோல்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் இருக்க எஃப்டிஸ். இன்னொரு விஷயம் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான லாபம் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50% ரிட்டர்ன் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். பட் அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, கொஞ்சம் சேஃபர் சைடு போகணுன்னா எஃப்டிஸ் போகலாம், பேங்க் எஃப்டிஸ் போகலாம். பட் எஃப்டிஸ்னாலுமே ஒரு 6 to 7% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு பெரிய பெரிய பேங்க்கில் வந்துட்டு ஒரு 6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரெப்போ ரேட் தகுந்தாப்புல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டே இப்போ 5.25 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது 6.5% அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவே நான் வந்து ஓரளவு அதிகபட்சமாக சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகே, இதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும். அதுக்கு நான் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கல. ஷேர் மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே பட் அந்த ரிஸ்க் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அந்த எஃப்டிஸோடு அங்கே அதிகமாக வேணும். ஆனால் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட் அளவுக்கு தேவையில்லை. அப்படின்பட்ட மக்களுக்கு வந்து எந்த வழியை சூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த பாண்ட்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்போம். அதுலேயும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒன்று வட்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணீங்கன்னா அப்படி தெரிஞ்சிருக்காது. பட் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் இங்கே பாண்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்ட், அப்புறம் வந்து கார்ப்பரேட் பெரிய பெரிய கம்பெனியோட பாண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதமோ இப்போது குவார்ட்டர்லியாவோ ஆனுவலியாவோ உங்களுக்கு வந்து இந்த வட்டி தான் வரப்போகுது உங்களுக்கு ஃபிக்ஸடாக உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் போட்ட பணமும் திருப்பி ரிட்டர்ன் வந்ததுனால ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு டீசெண்டான ஒரு லாபமும் அங்கே வரதுனால தான் ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில மக்கள்லாம் போகிறாங்க. ஸோ ஏன் பாண்ட், அந்த பாண்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன்.